ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே போக போகிறோன்னா, எங்கள் சென்னையிலேருந்து நாகர்கோயிலுக்கு நாங்கள் கார்லேயே ட்ராவல் பண்ணுவோம். அந்த வீடியோ தான் நம்ம இந்த விலாகில் பார்க்க போகிறோம். நாங்கள் காலைல 5:30 இப்போ கிளம்பிட்டுருக்கோம். ஒரு மினி டிஃபனாக மேகி சாப்பிட்லான்னு வீட்டிலே மேகி செஞ்சு கொண்டு வந்துட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லோரும் மேகி நாங்கள் சாப்பிட்டோம். அப்படியே நாங்கள் போயிட்டு பாட்டு கேட்டே போவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது புதுசாக கட்டியிருக்கிற கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். இது தாம்பரத்தை தாண்டி இருக்குது. எல்லாம் வெளிப்புற தோட்டம் பார்த்திங்களா, எவ்வளோ சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க பஸ் ஸ்டாண்டை அப்படின்னு. இப்போ நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கோம். அப்புறம் நிறைய ட்ரெயின் பார்த்தோம், ட்ரேடிங் ட்ரெயின் அதெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பாட்டு கேட்டே போயிட்டு இருந்தோம். இப்போ எங்கள் அப்பா சில இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் விஜய் பேசுகிறேன். ஒரு பயணத்தை பற்றியான ஒரு பதிவு தான் இது. பயணம் சொன்னாலே நம்மளுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது பைக் பயணம், கார் பயணம், பஸ் பயணம், ட்ரெயின் பயணம், ஃப்ளைட்டில் போகிறது வரைக்கும் எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் தான். லைஃப்பில் நான் இந்த ஒரு பயணம் சென்னை டு நாகர்கோவில் அப்படின்னு நேட்டிவ்க்கு போகிறேன். சரி, நம்ம வியூவர்ஸுக்கு சில விஷயத்தை நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். பார்ப்போம் எப்படி வருது. நான் போகிற இடத்துல ஏதாவது உங்களுக்கு காட்டணும் முயற்சி பண்ணேன்னா முயற்சி பண்ணுறேன். அது மாதிரி இதில் என்ன இந்த பயணத்தை குறித்து சில தகவலை சொல்லான்ட்டு இருக்கேன். அது என்னென்னா, பயணம் அதை பற்றி ஒவ்வொரு காலத்துலையும் ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் ஒவ்வொருத்தர் பெரிய பெரிய பயணம் பண்ணி சில நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி தனி மனித பயணம், உள்ளுணர்வு, ஞான பயணம் சொல்லுவாங்க. அது புத்தர் மாதிரியான ஆட்கள் போன பயணம் அதெல்லாம். அப்புறம் வந்து தன்னையும் தன் சுற்றுப்புறங்களையும், அதாவது கலாச்சாரத்துக்கான தன் உலகம் எப்படி இருக்குது, தன் நாடு எப்படி இருக்குது அப்படின்னு பயணப்பட்டதில் விவேகானந்தருக்கும் சேகுவாருக்கும் பெரிய ஒரு புரிதல் வந்துச்சு. அதே மாதிரி காந்தியடிகள் இந்தியா மூலியம் பயணப்பட்டார். காரணம்னா மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பயணம் மேற்கொண்டார். அப்புறம் தனி மனிதன் வந்து ஆன்மீக பயணம்லாம் போவாங்க. அது வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இமயமலைக்கெல்லாம் போகிறார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பயணம். அது வந்து ஒரு ஆன்மீக தேடலில் போவாங்க. நம்ம வந்து இப்போ யங்கர் ஜென்ரேஷன் வந்து ஃபன்னுக்காகவும் செலிப்ரேஷனுக்காகவும் நிறைய பயணம் போகிறாங்க. பயணத்தோட அல்டிமேட் கோலே என்னென்னா, ஒரு மனம் வந்து விசாலப்படும். நம்ம 4 பேரை பார்ப்போம், கல்ச்சர் பார்ப்போம், புது டிஃப்ரெண்டான பீப்புளாக பார்ப்போம், இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம மனது வந்து குறுகிய மனம். இப்போ பிறக்கும் போதுலேருந்து நம்ம குறுகிய மனநிலையில் தானே இருப்போம். நிறைய பேரை நிறைய கல்ச்சரை அடாப்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ப்ராட் மைண்டட் வரும். அந்த ப்ராட் மைண்டடு தான் இந்த பயணத்தில் நமக்கு கிடைக்கும். பயணத்தில் அந்த நடந்த நன்மைகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் உலகம் வந்து தட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உலகம் அது வரைக்கும் தட்டை தான் நம்பப்பட்டது. அப்புறம் உருண்டைன்னு சொன்னார். யார் சொன்னார்னா கலீலியோ. அது எப்போ சொன்னார்னா உலகத்தை சுற்றி வந்ததுக்கப்புறம் தான் அந்த டிசிஷனை எடுக்கிறாரு. ஆனால் உலகம் ஃபஸ்ட்டு நம்பலை, அவரை கல்லை விட்டு அடித்தாங்க. அப்புறம் அதை நம்பிச்சு. ஸோ அவர் மேற்கொண்ட பயணம் தான் இன்றைக்கி உலகம் உருண்டாங்க அப்படிங்கிற ஒரு தியரியை நம்ம வந்து இன்றைக்கி பில்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உயிர்கள் எப்படி வந்துச்சு, மனிதன் எப்படி பிறந்தான்னு அதுக்கு முன்னாடி ஒரு மத கோட்பாடுகள் இருந்துச்சு. எல்லா மதமும் அப்படி தான் சொல்லிச்சு. என்ன சொன்னாங்கன்னா, என்ன சொன்னாங்க, ஒரு ஆண் பெண் உருவானாங்க அப்படிங்கிற நிறைய கதைகள் இருக்குது. ஆனால் உண்மை எப்போ வந்துச்சுன்னா, ஒரு உயிர்லேருந்து 2வது உயிர், 2வது உயிர்லேருந்து 3ஆம் உயிர், ஊர்வனா பரப்பனா, அப்புறம் பாலூட்டிகள், அப்புறம் குரங்குலேருந்து மனிதன் பிறந்தாங்கிறது அந்த அறிவியல் பார்வை எப்போ வந்துச்சுன்னா பயணத்தில் தான் வந்துச்சு. டாவின்சி இருக்கார் இல்லையா, அவர் வந்து உயிரியல் பயணத்தை மேற்கொண்டார். அவர் தான் ஃபஸ்ட்டு நிறைய விஷயங்களை டாக்குமெண்டேஷன் பண்ணார். அதுக்கப்புறம் தான் அந்த அறிவியல் பார்வையை நம்பணும். ஸோ அறிவியலுக்கு பயணம் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் நாடு முன்னேறதுக்கு பயணங்கள் ரொம்ப நிறைய எக்ஸைட்டிங் ஃபேக்டர் இந்த பயணம் தான் உருவாக்குச்சு. ஸோ பயணத்தின் போதே அது சொல்கிறது வந்து இன்னும் கூடுதலான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் நண்பர்களே, இப்போ நம்ம வந்து ஹைவேஸில் போயிட்டுருக்கோம். ஹைவேஸ் அப்படி காட்டிட்டியா, இது எங்கே நம்ம போயிட்டுருக்கோன்னா, நம்ம சென்னையை தாண்டி விழுப்புரம் நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த ஏரியாலாம் அப்படி காட்டு மக்களுக்கு காட்டினா தான் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டியான ஏரியா. இப்படிலாம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அது ஹைவேயில் போகும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் வந்து பயணத்தை குறித்து பேசிட்டோம். பயணத்தில் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் என்னென்னு பார்த்தோம்னா வேகம், ஸ்பீடு. மனிதன் வந்து வேட்டை சமூகத்தில் இருந்தான். அப்புறம் தான் அவன் வந்து வேட்டை சமூகத்துக்கு நிறைய அவன் காலால் ஓட தான் ஆரம்பித்தான். அப்புறம் அங்கேருந்து நகர ஆரம்பிக்கும் போது அவனுக்கு வந்து ஓடுறதுக்கான வேகத்துக்காக குதிரையை யூஸ் பண்ண ஆரம்பித்தான். நிறைய யூஸ் பண்ண ஆரம்பித்தான். ஆனால் குதிரை அவனுக்கு சாலிடாட்டு ஹெல்ப் பண்ணுச்சு. இன்றைக்கி வரைக்கும் இன்ஜின் ஹார்ஸ் பவரை நம்ம வந்து குதிரையோட ஹார்ஸ் பவரை தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ குதிரை வந்ததுக்கப்புறம் நம்மளோட பயணம் இன்னும் பயங்கர ஸ்ட்ராங் ஆச்சு. அந்த குதிரையை அப்புறம் வந்து தேர்காலில் இட்டாங்க. அப்புறம் குறிப்பாக சொன்னோன்னா பயணத்தின் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பில் அரிய கண்டுபிடிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா சக்கரம் வந்ததுக்கப்புறம் உலகம் வேகமாக உருள ஆரம்பித்ததில் நம்மளுக்கு பெரிய பயன் கிடச்சது. அதுக்கப்புறம் தேராக மாறிச்சு. அப்புறம் வந்து மாட்டு வண்டி, குதிரை வண்டி, குதிரை தேர், அப்புறம் சைக்கிள், பைக்கு, காரு, ஃப்ளைட் வரைக்கும் நம்ம சக்கரத்தில் உதவி கொண்டு தான் எல்லாம் வர்றோம்.
ஸோ சக்கரம் சொன்னோன்னா இமீடியட்டாக நம்மளுக்கு வந்ததுன்னா ஸ்பீடு ரொம்ப முக்கியமாக நமக்கு படுது. வேகம், அந்த வேகம் வந்து சக்கரம் வந்த உடனே தான் வேகம் வந்துச்சு, தொழில் புரட்சி நடந்துச்சு. அப்புறம் மனிதன் அடுத்தடுத்த சாதனைக்குரிய ஒரு உயிரினமாக மாறலாம். மற்ற உயிர்களை விட மனிதன் வந்து ரொம்ப சாலிடாக முன்னேறதுக்கான வாய்ப்பு அதுலேருந்து அதிகமாகச்சு. அப்புறம் வேறு என்ன சொன்னால், ஸ்பீடு, ஆக்சிலேட்டர் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, பைக்லேயும் ஆக்சிலேட்டர் கொடுப்போம், கார்லேயும் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது ஒரு கிக்கு கிடைக்கும் மனிதனுக்கு. வேகத்தின் மூலமாக நான் கிடைக்கிறதே ரொம்ப கிக்கு. அது என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னால் நம்மளுக்கு மனச்சோர்வு இருந்துச்சுன்னா ஒரு காரையோ ஒரு பைக்கையோ ஓட்டிட்டு அப்படி திரும்பும்போது அந்த ஸ்பீடு போகும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ் உருவாகும். இப்போ நம்ம வண்டி அப்படி முந்திட்டு போகிறோம் பார்த்தீங்களா, அப்படி காட்டு வண்டி இப்போ நம்ம இப்போ முந்துறது இருக்கு இல்லைங்களா, இந்த முந்திர மூடு இருக்கு இல்லைங்களா, இந்த முந்திர மூடு வந்து மனித சமூகத்துக்கே உண்டானது. முந்தி செல்லும்போது தான் நான் வேகமாட்டு மற்ற சமூகத்தை விட முந்தி போட ஆரம்பித்தான். இப்போ நம்மளே இருக்குன்னு வச்சுங்களேன், இப்படி போயிருங்க. இப்போ அந்த ஆக்சிலேட்டர் குடிச்சு அப்படி ஜம்முன்னு அப்படியே போகும்போது நம்மளுக்கே ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டர் இருக்குது. டிரைவிங் ஃபேக்டர்லேயே அதான் ரொம்ப எக்ஸைட்டிங்கான மூடு. அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, முந்துதல் வந்து மனித சமூகத்துக்கு மட்டும். அது வந்து லைஃப்லேயும் சரி, நம்ம பொருளாதார தேடல், அப்புறம் நம்ம தொழில் சார்ந்து ஓடுதல், அப்புறம் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் போகும்போது அந்த முந்தி செல்லுதுங்கிற ஒரு பண்பு இருக்கு இல்லைங்களா, அது மனித சமூகத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஓட வச்சுது. சில பேர்லாம் சொல்லுவாங்க முந்துங்கிறது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு சாரி யூஸ் அப்படி நீங்கள் காட்டும். திடீர்னு வண்டி ஏன் ஸ்லோவாக பார்த்தா டக்குன்னு நம்மளால் ஸ்பீடாக போக முடியல, அதனால் அப்படியே ஸ்லோவாகிடுச்சு. ஸ்பீடாக அப்படியே 3rd கியரில் தான் போக முடியுது. ஸோ ஸ்பீடாக போக முடியல. இப்போ என்ன சொல்ல வந்தோன்னா அந்த ஸ்பீடு. இப்போ நடிகர்கள்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இந்திய படம் தான் எனக்கான முந்து சக்தி அப்படி. அப்படிலாம் கிடையாது. சக போட்டாளன் முந்துறது தான் மனித சமூகத்தோட வெற்றியே. அதுதான் வெற்றி ப்ராபபிலிட்டி மனிதனுக்கு கிடச்சிது. ஒரு காலத்தில் நம்ம வந்து நாட்டை பிடிக்கும்போது அரசர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா போர் சமூகமாக தான் இருந்தாங்க. அந்த போர்லேருந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் பெருசாக கிடைக்கல, நிலம் கிடச்சிது. மைனஸாக இருந்தால் நிறைய உயிர்கள் போச்சு. அந்த போர் மரபை நம்ம விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து போட்டி மரபுகளை நம்ம கொண்டு வந்தோம். இந்த போட்டியில் வந்து விளையாட்டை கொண்டு வந்தோம், ஸ்போர்ட்ஸை கொண்டு வந்தோம், நிறைய ஈவெண்ட்டை கொண்டு வந்தோம். அதில் வந்து வெற்றி வாய்ப்பின் மூலமாட்டு நம்ம இந்த வேகம் இருக்கு இல்லைங்களா, அது ஆக்சிலேட்டர் சொல்கிறோம்ல, அந்த முந்திச்சுங்க, நான் ஒன்று ஜெயித்தேன், நான் இந்த டீமை ஜெயித்தேன், நான் ஒவ்வொரு நாள் அந்த 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 காம்படிஷனில் ஜெயிக்கிறது அந்த வின்னிங் ஹேபிட்டை உருவாக்குச்சு. அதனால தான் இன்றைக்கும் நம்மளுக்கு ஆக்சிலேட்டரையோ இல்லை முந்தி செல்லும்போது அந்த மனித ஜீனுக்குள்ளே இருக்கிற காரணமாக தான். அந்த முந்தி செல்லும்போது நம்மளுக்கே ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டர் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து அப்படி நாடை பிடிச்சோம். அப்புறம் வந்து இது எலெக்ஷன் டெமோக்ரஸி வந்துருச்சு. டெமோக்ரஸி ஏதோ ஒரு சிஸ்டத்தை வச்சு நம்ம டெமோக்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஒரே கட்சி ஆட்சி முறையை கொண்டு வரலாம். பட் நம்மளும் போட்டியிட வைக்கிறோம். காரணம் என்னென்னா, அந்த போட்டியின் மூலமாக ஜெயிச்சு பண்ணால் அந்த ரூல் பண்ணோம்னா அந்த பார்ட்டிக்கும் அந்த பர்டிகுலர் லீடருக்கும் ஜெயிச்சு வந்தேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். நடிகர் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா, நான் முந்தைய படம் தான் எனக்கு உந்து சக்தி. அப்படிலாம் கிடையாது. நம்ம கூட வர சக போட்டியாளன், ஒரு பெரிய ஹீரோ இருக்காருன்னா அவர் கூட இருக்கிற இன்னொரு ஹீரோ தான் அவருக்கு போட்டியாளன். ஒரு பெரிய டைரக்டர் இருக்காருன்னா அவருக்கு இன்னொரு பெரிய டைரக்டர் தான் போட்டியாளராக இருப்பார். ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்காருன்னா அவனுக்கு அந்த இன்னொரு ஸ்போர்ட்ஸ்மேன் தான் அவருக்கு போட்டியாளனாக இருப்பான். இப்போ நம்ம வண்டி போகுதுன்னா நம்ம இந்த வண்டி முந்தி சொல்லும் போது தான் நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டர் கிடைக்கும். ஸோ அதனால நீங்கள் அப்படி நினச்சிக்க வேண்டாம், வேகத்தை ரொம்ப கட்டுப்பாட்டோடு இயக்கணும் அப்படிங்கிற ஒரு மரபும் இருக்குது. ஸோ வண்டியில் போகும்போது அந்த கண்ட்ரோல்டு அந்த வேகத்தையும் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல டிரைவிங் ஃபேக்டர் இருக்கும். நம்ம எக்ஸைட்டிங் ஸ்ட்ரெஸ் பஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவும் நமக்கு கிடைக்கும். ஸோ பயணத்தில் நிறைய இருக்குது, நிறைய பயணப்படும்போது தான் காந்தியடிகளும் பயணத்தை பற்றி நிறைய மேற்கோள் காட்டியிருக்காரு. எல்லோரும் உலகத்தில் பெரிய லீட் பண்ணவங்க எல்லாருமே பயணத்தை ஒரு கருப்பொருளாக வச்சுருக்காங்க. டெஃபினட்டாக அந்த பயணம் மேற்கொள்ளணும். அப்புறம் வேறு என்ன பேசுவோம், நம்மளும் இன்னும் நிறைய பேசுவோம். வீலாக்குன்னு சொல்கிறாங்க, அவங்களும் சொல்கிறது என்னென்னா நானும் வீலாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். நாங்கள் அப்படியே ஒரு டோலுக்கு வந்துகிட்டு இருக்கோம். டோலை காட்டுங்க. டோலுக்கு போகிறோம். ஃபாஸ்டாக் டோல் போகும்போது நம்ம ஃபாஸ்டாக ரீசார்ஜ் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு பெஸ்ட்டு. ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம்னா இமீடியட்டாக அது அப்படியே போயிட்டுருக்கும். கார் வச்சவங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்ச தகவல் தான் இருந்தாலும் பார்க்காதவங்களுக்கு ஒரு புதுசாக இருக்கும்ல, அதனால சொல்கிறோம். ஸோ இப்படி 4 ட்ராக் இருக்கும்போது நம்ம வந்து காருக்கான ட்ராக்கில் போனோம்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம டோல் கிராஸ் பண்ணுறோம், விழுப்புரத்துக்கு இப்போ ரீச் பண்ண போகிறோம். ஸோ அந்த டோல் தான் இது. அடுத்தடுத்த வீடியோ போடுறது வந்து இது சக்ஸஸ் ஆகாத பொறுத்து அடுத்தடுத்த வீடியோ நம்ம எப்படி போடுறோம்னு போடலாம். கும்பகோணம் தஞ்சாவூர் மதுரை போகிற ரூட்டு நம்ம லெஃப்ட்டு போனால் கும்பகோணம் தஞ்சாவூர் போகலாம். ஸ்ட்ரைட்டாக போனால் திருச்சி மதுரை
திருநெல்வேலி நாகர்கோவில் அப்படிங்கிற ஒரு ஐடியா. என்ன ஆசைன்னா, நம்ம சென்னையிலேருந்து கிளம்பிட உடனே சென்னையிலேருந்து அப்படியே கிளம்புறோம் தாம்பரம் அப்படி தாண்டி செங்கல்பட்டு. அந்த ரோடு இன்னும் நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக மாறலை. ரொம்ப ஒரு குறுகலான ஒரு சிட்டிலேருந்து வெளியே வர மாதிரி நல்லா இல்லை. ஆனால் சில நியூஸ்லாம் கேட்கும்போது டெல்லி டு காசி எக்ஸ்பிரஸ், அந்த மும்பை டு அகமதாபாத், அந்த மாதிரி நம்ம சென்னை டு திருச்சி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா நல்ல அந்த ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற ஒரு ஸ்டேட்டு தமிழ்நாடு. ஸோ ரோட்வேஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கும் ஒரு சூப்பர் ரைடாக இருக்கும். அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தானே நாட்டோட உயர்வுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். அப்புறம் அவரோட அஸ்யூஷுவல் அந்த வேகத்தை பொறுத்து இடையில பாட்டை போடுவோம், சந்தோஷமாக இருக்கும். டிரைவில் ஒரு இன்ட்ரெஸ்டாக நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு, ராஜா பாட்டு, ரகுமான் பாட்டு, அனிருத் பாட்டு அப்படி போடுறது. இல்லை ரஜினி, அஜித், விஜய், கமல் அவர்களோட பாட்டு கேட்குறது. இல்லைன்னா பழைய ராமராஜன், மோகன், அந்த ஹிட்ஸ் வந்துலாம் ஒரு காலத்தில் ஃபேமஸ். இப்போவும் சில பேர் மோகன் ஹிட்ஸு, ராமராஜன் ஹிட்ஸு கேட்குற ஒரு ஜென்ரேஷன் இருக்குது. அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்டு கொஞ்சம் நான் 50+ மேலே இருக்கவங்க பிளாக் அண்ட் ஒயிட், எம்ஜிஆர் தத்துவ பாடல், சிவாஜியோட தத்துவ பாடல் கேட்டுட்டு போவாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு ஹாபி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஹாபியை எடுத்துக்கிட்டு போகிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஃபேக்டர் தான். நிறைய சவுத்துக்கு நிறைய கிராஸ் பண்ணும்போது நிறைய கண்டெய்னர்ஸ் போகுது, கண்டெய்னர்ஸ் நிறைய போயிட்டே இருக்குது. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்ட். நண்பர்களே வணக்கம். இது வந்து நம்ம விழுப்புரத்துக்கிட்ட போகிறோம். இங்கே ஒரு பெரிய வேலை நடக்குது. ஒரு இதெல்லாம் முடித்தான்னா ஒரு 6 வே மாதிரி ஒரு பிளானில் தான் இந்த வேலை நடந்துகிட்ருக்கு. நிச்சயம் அது முடியும் போது டிரைவிங் இன்னும் சூப்பராக இருக்கும். சென்னை டு திருச்சி வரைக்கும் மாதிரி இந்த 6 லைன் போட்டுருந்தாங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்து சென்னை டு தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் ஏன்னா இன்றைக்கி ரொம்ப தேவையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ஸ்ரீ பாலாஜி ஆரியாஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. இது வந்து ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டு. எங்கள் அப்பா வந்து இட்லி வாங்கிட்டாங்க, நான் பொங்கல் வாங்கிட்டேன், எங்கள் அம்மா வந்து ஒரு நெய் ரோஸ் வாங்கிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் திருப்தியாக நல்லா ஜாலியாக சாப்பிட்டோம் எல்லா சாப்பாடையும். அப்புறம் இங்கே வந்து நல்லா நீட்டான ஆம்பியன்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நான் எங்கள் அப்பா கிட்டே கேட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம். ஒன்று குல்ஃபி எங்கள் அம்மாவுக்கு, அப்புறம் கோன் எனக்கு. நான் சாக்லேட், எங்கள் அம்மா குல்ஃபி. நான் அப்படியே எடுத்துகிட்டு வரேன். பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு தமிழாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் அதாவது ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், கண்டிப்பாக பேப்பர் நக்கி தான் சாப்பிடுவீங்க. ஏன்னா அப்போனா அது சூப்பராக இருக்கும். நீங்கள் மனுஷங்களா அப்படி தான் பேப்பர் நக்கி தான் சாப்பிடணும். அது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட்டு கடையிலேருந்து கிளம்பிட்டோம். வயிறு ஃபுல்லாக மூட்டை ஃபுல்லாக தின்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வண்டி ரிவர்ஸ் எடுத்துட்டு அப்படியே நாங்கள் போயிட்டு இருக்கோம் எங்கள் ஊருக்கு. ஜாலியாக இருந்துச்சு காய்ஸ். நாங்கள் ஒரு பிளான் வச்சுருந்தோம். இப்போ அதை அப்பா சொல்லுவாங்க சமயபுரம். அடுத்தது திருச்சி சமயபுரத்துக்கு போகலான்னு ஒரு ஐடியா. இங்கே ஒரு நரசிம்ம கோயில், பரிக்கல் ஒரு கோயில் இருக்குது, பார்ப்போம். இந்த கோயிலுக்கு போக முடிஞ்சா அப்படியே உங்களுக்கு அந்த தரிசனத்தை நாங்கள் காட்டுறோம். சரிங்களா? அப்புறம் கட் பண்ணிக்கோ. ஓகே. அப்படி நண்பர்களே, இது வந்து நம்ம வந்து விழுப்புரத்தை கிராஸ் பண்ணுறதுனால பொதுவாக கடலூர் அந்த 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 பெல்ட்டில் வந்து பலாப்பழம், எங்கள் ஊரில் சக்கம்பாங்க, அந்த பழம் வர வழியில் நிறைய இடத்துல சக்கப்பழம் விற்றுருந்தாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பொதுவாக நம்ம மாம்பழம் அது விற்று பார்த்துருப்போம். இந்த பகுதியில் உள்ளே டீப் இப்போ பாண்டிச்சேரி போகும்போது இன்னும் அது வந்து டீப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சக்கப்பழம் விற்கிறதா இருந்தால் அந்த கடையும் காட்டுறேன். இப்போ காட்டு இந்த வருது மறுபடியும் ஒரு பெரிய பலாப்பழம். எஸ், பொதுவாக காட்டு. சின்ன வயசில் வந்து நம்ம எங்கள் ஊரில் சக்கப்பழம் நிறைய சாப்பிட்ருக்கோம். சக்கையில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நார்கல் இருக்கிறதுனால அங்கே வந்து சக்கப்பழம், கூழாஞ்சக்கா சொல்லுவாங்க, வர்க்க சக்கை சொல்லுவாங்க, செம்பருத்தி சக்கைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வளர வளர நம்ம வந்து அந்த பழத்தின் மேலே உள்ள பிடிப்பு நம்மளுக்கு போயிடுது, என்னன்னு தெரியல. சக்கா சிப்ஸுன்னு ஒன்று எங்கள் ஊர் பகுதியில் போடுவாங்க. அப்புறம் சக்கப்பழம் பாயசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஊர் சைடில் போனோம்னா எதாவது கல்யாணத்தை அட்டன் பண்ணோம்னா, எதாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணால் அந்த பாயசத்தை பற்றியும் சொல்கிறேன். சக்கப்பழ பாயசம், அதாவது பலாப்பழ பாயசம், அதுவும் நல்லாயிருக்கும். அன்போட காதலன் நான் 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 எழுதும் கடிதம். லெட்ரு கடிதமே படி.
சவுண்டு முக பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கே சௌக்கியம். பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. காட்டு முக. உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை அருவி மாதிரி கொட்டுது. அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. பிரமாணம். கவிதை கவிதை படி. பொன்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஒன்னே எடுத்துக்கோ. காதல், என் காதல் என்ன வருது. ஆனா நான் அழுது என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான 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 இப்போ நாங்கள் திருச்சி சமயபுரம் அம்மன் கோயிலுக்கு தான் போனோம். செம கூட்டமாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் வீக் டேஸில் கூட்டமாக இருக்காதுன்னு நினச்சி தான் போனோம். ஆனால் அப்போவும் சில கூட்டம்லாம் நிறைய இருந்துச்சு. எங்களால் முடிஞ்ச உள்ளே போய் எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ நாங்கள் கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அம்மன்லாம் நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். அப்புறம் நாங்கள் அப்படியே வெளியில் செம்ம வெயில் கைஸ். எங்கள் காலே சுடுது, அவ்வளோ வெயில் தெரியுமா. இப்போ இந்த வெயில்னால் காவேரி ரிவரில் தண்ணி அவ்வளோவா இல்லை. இந்த மழை பெஞ்சுன்னா கண்டிப்பாக தண்ணி அவங்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கொஞ்சம் தண்ணி தான் அங்கே இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்கள்ல, தண்ணி இல்லாமல் அப்படியே ட்ரையாக டெசர்ட் மாதிரியே இருந்துச்சு. அப்படியே வெறுமனா இருந்துச்சு எல்லாமே. இப்போ நம்ம திருச்சியில் இருக்கிற உச்சி பிள்ளையார் கோட்டை தான் உங்களுக்கு காட்டுறோம். அப்படியே கல்லால் ஃபுல்லாக கட்டி வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் அப்படியே பாட்டு கேட்டு வைப் பண்ணிட்டு போகிறோம். நீங்களே பாருங்கள். இப்போ நாங்கள் மதுரைக்கு வந்துட்டோம். அங்கே கோனார் மெஸ்ன்ற கடைக்கு தான் நாங்கள் போய் சாப்பிட போனோம். செம்மையாக இருந்துச்சு காய்ஸ். வெளியில் ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. மதுரையில் நடக்கிற ஒவ்வொரு விழா பற்றிலாம் நிறைய எழுதியிருந்தாங்க. நாங்கள் ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, அப்புறம் 65 இதெல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. அங்கே மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எப்படி கொடுத்தாங்கன்னா சீரக சம்பா அரிசியில் கொடுத்தாங்க. அதுவும் சூப்பராக தான் இருந்துச்சு. அப்படியே எனக்கு கண்டிப்பாக போகும்போது பசிக்கும்னு சொல்லி நான் எங்கள் அப்பா கிட்டே கேட்டு லேஸ் வாங்கிட்டேன். அதனால தான் இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு லேஸ் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு லேஸ் தந்துட்டு நானும் லேஸ் சாப்பிட்டுட்டேன். இப்போ நம்ம சாத்தூர் கிராஸ் பண்ணுறோம். இங்கே தான் ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது. அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எங்கள் அப்பா சில இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா மதுரை தாண்டி விருதுநகர் தாண்டி கோயில்பட்டி போயிட்டுருக்கோம். இப்போ தான் நம்ம ராம்கோ சிமெண்ட் பார்த்துருப்போம் இல்லையா. அப்போ ஒரு செய்தி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அது என்னென்னா வேகம் இந்த பெரிய அந்த ஃபார்முலா கார்லாம் அவ்வளோ வேகம் போவாங்க. இன்னர் ஆர்கன்ஸ்லாம் ரைட் லெஃப்ட்னு அப்படி போகும். ஸோ அந்த ஃபார்முலா கார்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ரொம்ப
மெனக்கிடலான ஒரு வேலை அது வந்து உலகத்திலே ஒரு நுட்பமான வேலை அது. அவ்வளோ ஹை ஸ்பீடில் ராக்கெட் இன்ஜின் மாதிரி வச்சுங்களேன். இந்த ஸ்பீடில் போகும்போது உள்ள அவன் டிரைவிங் ஃபேக்டருக்கும் ரொம்ப கான்சியஸ் எஃபர்ட் எடுக்கணும். ஒரு தியானத்தை விட நுட்பமான ஒரு வேலை பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபார்முலா ஒன்லாம் போக முடியும். ஸோ வேகத்தை பற்றி சொல்லும்போது கூடுதலாக என்ன தகும், எந்த வண்டினாலும் அதுக்குன்னு ஒரு மைலேஜ் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு கூடுமான வரைக்கும் அந்த ஸ்பீடு நம்ம கண்ட்ரோல் இருக்கிற ஸ்பீடு ஓட்டணும். இப்போ நம்ம வண்டிக்கு 80 to 90 போங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. இப்போ ரீச் வரைக்கும் 100 கீழே தான் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸ்பீட் போனால் ஒரு கிக்கு வருது. இப்போ டோல் வந்திருக்கும், கிட்டத்தட்ட கோவில்பட்டிக்கிட்ட நியர் டோல் இந்த டோலு. ஸோ டோலே அப்படியே பார்க்குறீங்க. மதுரைக்கு அப்புறம் நான் ஒரு மாதிரி நினச்சேன், பட் டோல்லாம் நல்லா வச்சுருக்காங்க, ரோடும் சூப்பராக போட்டிருக்காங்க. வர்றது தான் எப்போவும் இருந்தாலும் இப்போ நம்ம ஓரளவு பார்த்துட்டு போகும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. டோல் பாருங்கள் அதற்கு ஃபாஸ்ட்டாக இப்போ ரொம்ப ஈஸியாக. வெளியே வரும்போது செங்கல்பட்டு வரைக்கும் கொஞ்சம் ரோட்ஸ் இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு சிட்டிலேருந்து வெளியே வர்றதுக்கான அந்த மூடு இருக்கு இல்லைங்களா, அது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ரோடு இன்னும் நம்மளுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியான ஒரு ரோடாக இல்லை, அது மட்டும் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணி கவர்மெண்ட் பண்ணணும்னு தோணுது. அப்புறம் மதுரைக்கு க்ளோஸராக வந்தோன்னா மதுரையிலேருந்து டுவர்ட்ஸ் கன்னியாகுமரிக்கு வெளியே போகிறோம் பார்த்தீங்களா, அப்பவும் அதுலேயும் கொஞ்சம் சிக்கல் இருக்க மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக போர்டு அந்த இடத்துல இல்லை. தூத்துக்குடி ராமேஸ்வரம் போகிறதுக்கான அந்த ரிங் ரோடு மாதிரி அதுலேயும் கத்திப்பாரா ஜங்ஷனில் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி ஒரு 2 இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு மனசுக்குள்ளே. அந்த இடத்துல அப்படி ஒன்று. இப்படி ஒவ்வொரு பெரிய நகரங்களை கிராஸ் பண்ணும்போது எல்லா ஊருக்கும் போகிறதுக்கான அந்த மூடு கரெக்டாக இருந்துச்சுன்னா வண்டி போகிறவங்களுக்கு கொஞ்சம் இனிமையான பயணமாக இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லாமல் நல்லா போவாங்க. நிச்சயம் அதை வந்து இந்த கவர்னன்ஸ் இந்த அரசு அதில் வந்து அதையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். வேறு என்ன, தொடர்ந்து பேசுவோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு டீ பயணம், டீ எங்கே கொடுக்கலாம்னு யோசிச்சுட்ருக்கோம். அப்புறம் என்ன அப்படி காட்டு நண்பர்களே, பயணம் மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. சென்னையில் கிளம்பி நைட்டை வீட்டு பார்த்தீங்கல்ல. ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் ஆர்லாமிலி தான், அங்கே போய் ரீச் ஆக போகிறோம். க்ளோஸராக வந்தாச்சு. சரி, நைட்டை ஃபைட்டில் முடிக்கிறது, ஜானி முடிக்கிறது நல்லா இருந்து ஒரு நல்ல அதிகாலையில் ஆரம்பித்தோம். அப்புறம் அப்படி ஒவ்வொரு இடமா பார்த்து நின்று நிதானிச்சு ஒரு மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ரைடு. ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட எங்கள் ஊருக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அப்படியே நாங்கள் வந்து ஜாலியாக போயிட்டு இருக்கோம். என்னால் ஊருக்கு வந்தது மட்டும் கேப்சர் பண்ண முடியல, பட் போகிறது வரைக்கும் ஊருக்கு போகிறது வரைக்கும் நான் கேப்சர் பண்ணிட்டேன். இப்போ கரெக்டாக 7:31 ஆகுது. நாங்கள் வந்து சீக்கிரமாக போய் எங்கள் ஊருக்கு சேர்ந்துட்டோம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் இட். பாய்.